Praise the Lord. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம் உங்களை இந்த காலை வேளையில் பார்த்தது. இந்த நாளிலேயே மறுபடியுமாக 40 நாட்களில் வேதாகமம் முழுவதையும் வாசித்து நாம் முயற்சி செய்கிற இந்த முயற்சியில் 2வது நாளுக்கு நாம் வந்திருக்கிறோம். நேற்றைய தினத்தை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தந்தார். ஆண்டவர் நம்மில் அநேகரை நேற்று கொடுக்கப்பட்ட ஆதியாகம புஸ்தகத்தை முழுவதுமாக வாசித்து தீர்க்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார் என்று நான் நிச்சயமாய் நம்புகிறேன். I believe that God has enabled many of us to complete the first day portion, that is Genesis, all the 50 chapters of Genesis. நேற்றுக்கு நிறைய பேர் இதில் நீங்கள் ஈடுபாடு கொண்டு நீங்கள் உற்சாகம் காட்டினதை பார்த்து என்னால் உண்மையாகவே நம்ப முடியவில்லை. I could not really believe when I saw all the involvement and the encouragement that all the people showed in this process. உண்மையாகவே கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். I really thank God for this. கர்த்தருக்கு எல்லா மகிமையும் உண்டாவதாக. All glory be to the Lord alone. இந்த நாளிலேயும் கர்த்தர் இந்த காலை தியானத்தை நாம் இன்றைக்கு படிக்க போகும் வேத பகுதியினுடைய ஒரு முன்னுரையை நாம் கவனிப்பதற்கு தேவன் நமக்கு ஒத்தாசை செய்யும்படி நாம் ஜெபிக்கலாம். Today let us pray that God may help us to know and learn about today's devotion and the portion. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. May God bless us all. நாம் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருக்கரத்தா தாங்கி என்னை திரு சித்தம் போ நடத்திடுமே. திருக்கரத்தா தாங்கி என்னை திரு சித்தம் போ நடத்திடுமே. கூயவன் கையில் கழிமண்ணாய் அனுதினம் நீ வனைந்திடுமே. கூயவன் கையில் கழிமண்ணாய் அனுதினம் நீர் வனைந்திடுமே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். ஆமாப்பா, இன்றைக்கு நீர் எங்களை வழி நடத்தும். உம்முடைய சித்தத்தின்படி எங்களுக்கு இன்றைக்கு போதித்தருளும். எங்களுடைய மனக்கண்களை திறந்தருளும். உம்முடைய வேதத்தை வாசிக்க தியானிக்க உம்மிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். We're really happy to see you. நேற்றைக்கு அநேகர் பாஸ்டர் இதை தெலுங்கு மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க, இதை ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க, இதை இங்கிலீஷில் எங்களுக்கு சொல்லுங்க என்று சொல்லி அநேகர் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. Many believers and many people began to write to us, Pastor, kindly translate this into Telugu, Hindi and English.
சரி, நான் யோசித்தேன் எல்லாத்தையும் எனக்கு பண்ண முடியல. குறைந்தது இங்கிலீஷ்லேயாவது ஒரு டிரான்ஸ்லேஷன் வச்சு எல்லாருக்கும் பிரயோஜனப்படுத்தலான்னு யோசித்தேன். So I thought we could not do in all languages. So we thought at least we can do it in English and help people. ஓகே, நேத்திக்கு இந்த ஆதியாகம புஸ்தகத்தின் 50 அதிகாரங்களையும் பாஸ்டர் நான் வாசித்து முடிச்சிட்டேன். நேத்திக்கு ஒரு நாளில் நான் ஃபுல்லாக வாசித்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க யாரெல்லாம் இருக்கிறீங்களோ, நீங்கள் யூடியூப்பில் கமெண்ட்டில் வந்து ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் ஏதாவது ஒரு மெசேஜ் போடுங்களேன் பார்ப்போம். எத்தனை பேர் இதில் நீங்கள் வெற்றி கண்டிருக்கீங்கன்னு பார்க்கலாம். So whoever completed the Genesis yesterday, all the 50 chapters of Genesis, can put a comment in the YouTube channel. Like I have completed, I have finished the entire book of Genesis. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you all. நீங்கள் எடுத்து கொண்டிருக்கிற முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. May God bless all the endeavors and all the efforts that you are taking. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நேற்றைக்கு நான் வந்து சொல்லியிருந்தேன், நீங்கள் ஏதாவது ஒரு படமாக வரையலாம், நீங்கள் ஒரு கட்டுரையாக வரையலாம், நீங்கள் ஒரு தியானமாக எழுதலாம், இதெல்லாம் நிறைய சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. Yesterday I told you about doing other extra things like bringing out your creativity in the form of a picture or in the form of a devotion or in the form of some writings. நேற்றைக்கு நிறைய பேர் அனுப்பியிருந்தீங்க. We received many of these writings from you. எல்லாவற்றையும் போடணும்னா கொஞ்சம் நேரம் ஆகும். So if we want to display all the things that we receive, it may take time. விசேஷமாக ரொம்ப சிறிய பிள்ளைகள் கூட ரொம்ப உற்சாகம் எடுத்து நீங்க அதுல ஈடுபட்டதை நான் பார்த்து ரொம்ப மகிழ்ந்தேன். Especially I was really happy when I saw all kids even taking part in this with great encouragement and involvement. நான் நினைக்கிறேன் இன்னைக்கு முதல்ல சில பிள்ளைகள் எழுதினது அல்லது அந்த பிள்ளைகள் சில வரைஞ்ச படங்கள் நேற்றைக்கு அந்த ஆதியாகமத்திலிருந்து அவங்களுடைய மனதில் பட்ட சில காரியங்களை, அவங்க வரைந்த சில காரியங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். So today first we want to show all the things or the pictures that have been the works done by the kids here. நீங்கள் ஒருவேளை உங்கள் படம் நீங்கள் அனுப்பின ஏதாவது ஒன்று வரலன்னா மனசு சங்கடப்படாதீங்க. If in case any of your works are not displayed, kindly do not take it in the other way. நாம் ஒரு சிலதை மாத்திரம் பார்க்கலாம். Let us see few of them. God bless you. ஸோ இதை போல நிறைய பேர் இப்படி எழுதியிருக்கீங்க, அனுப்பியிருக்கீங்க. Many others have also sent such kind of writings to us. நான் வாஸ்து பார்த்ததுல ஒரு சகோதரி அனுப்பின ஒரு காரியம் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. So one of the things which we received, I like one the most, which was written by sister. அது வந்து சிஸ்டர் ரோதா பிரசன், அவங்க கொளத்தூர்ல இருந்து அனுப்பியிருக்காங்க. So it is sister Rhoda Prasan from Kolattur. அவங்க ஆதாமையும் இயேசு கிறிஸ்துவையும் ஈசாக்கையும் இயேசு கிறிஸ்துவையும் நிழலாக காண்பித்து எழுதியிருக்காங்க. So she wrote a comparative study of Jesus and Adam and Jesus and Isaac. அதுல எனக்கு ஈசாக்கும் இயேசுவும் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. So in that I liked Isaac and Jesus very much. அதுல ஒரு சிலதை மாத்திரம் வாசிக்கிறேன். I want to read out few of them. ஈசாக்கு ஆபிரகாமுக்கு நீண்ட காலமாக வாக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளை. இயேசுவும் அதே போல இஸ்ரவேலுக்கு நீண்ட காலமாக வாக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளை. ஈசாக்கு ஆபிரகாமின் வம்சம், இயேசுவும் ஆபிரகாமின் வம்சம். ஈசாக்கு ஆபிரகாமின் நேசகுமாரன், இயேசு கிறிஸ்து பிதாவின் நேசகுமாரன். அவங்க 2 பேருடைய பிறப்பும் அதிசயம். ஏனென்றால் ஈசாக்கு வந்து அவங்க அம்மாவுடைய கர்ப்பம் செயலற்ற நிலைமையில் இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளுடைய கர்ப்பம் வந்து அவள் கன்னிகையாக இருந்தாள், ஆனால் பரிசுத்தாவியினாலே அவள் வந்து கர்ப்பம் தரித்தாள் என்று சொல்லி நாம் இதில் பார்க்குறோம்.
நிறைய கிட்டத்தட்ட 25 குறிப்புகளை அவங்க எழுதியிருக்காங்க. Almost she wrote around 25 comparative studies. நான் அதை ரொம்ப பாராட்டுறேன். I really appreciate it. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. May God be with you. இன்றைக்கு நம்ம வேத வாசிப்பினுடைய 2வது நாளுக்கு வந்திருக்கிறோம். Today we have come to the day 2 of the Bible reading. இன்றைக்கு நாம வாசிக்க போகிற வேத பகுதி வேதத்தின் 2வது புஸ்தகமாகிய யாத்திரையாகமம் என்கிற புஸ்தகம். Today we're going to read the scripture portion that is the second book of the Bible, the book of Exodus. இந்த யாத்திரையாகமம் அப்படின்றது மோசேயினால் எழுதப்பட்ட 2வது ஆகமம். This book of Exodus is the second book that is written by Moses. இந்த யாத்திரையாகமம் அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால், The word Exodus means, ஆங்கிலத்தில் எக்ஸோடஸ் அப்படின்ற வார்த்தை கிரேக்க மொழியிலே எக்ஸோடோஸ் அப்படின்ற வார்த்தையிலிருந்து வந்தது. So this English word Exodus takes its roots from the Greek word exodos. ஓடோஸ் ஹோடோஸ் அப்படின்ற வார்த்தை வழி, வே, ரோட் என்று அர்த்தம். So the odos is the word which means the road out, the way. ரோட் தான். It is road. எக்ஸோடோஸ் அப்படின்னா வெளியே செல்லும் வழி அப்படின்னு அர்த்தம். So exodos means the road out. அப்போ இத ஆங்கிலத்தில் அப்படியே இதை மாற்றும் போது எக்ஸோடஸ் என்று மாற்றினாங்க. So when they change it to English, they change it as exodus. எக்ஸோடஸ் அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, ஒரு பெருந்திரள் கூட்டம் ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து வெளியேறி செல்வது அல்லது பயணித்து செல்வது, அதுதான் எக்ஸோடஸ். So when the word exodus, it means that the emigration or the movement of a great nation of a mass of people from one place. நீங்கள் இந்த தமிழ்ல வாசிப்பீங்களானா யாத்திரை ஆகமம் அப்படின்னு போட்டிருக்கு. So in Tamil it is யாத்திரை ஆகமம். நம்ம ஆதி ஆகமத்தை வாசிக்கும் போது ஆதியில நடந்ததை ஆகமமாய் எழுதினது தான் ஆதி ஆகமம். So when you see Genesis, it is the thing where the things which happened in the beginning compiled together into a book. அதே போல யாத்திரை ஆகமம் அப்படின்றது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு அவங்க செய்த யாத்திரை அல்லது பிரயாணத்தை விளக்கும் ஒரு புஸ்தகம் தான் யாத்திரை ஆகமம். Similarly, Exodus is a book which expresses the journey of the Israel people from Egypt unto the promised land. இரண்டாவதாக இந்த யாத்திரை ஆகமத்தை யார் எழுதினது? Second, who is the author of this book? நான் ஏற்கனவே சொன்னேன், மோசே எழுதினார். I told you earlier it was written by Moses. இந்த மோசே எழுதினார் அப்படின்றதற்கு சில சான்றுகள் வேதத்தில் இருக்கிறது. So there are few evidences that it has been written by Moses. நீங்கள் யோசுவா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிப்பீர்களானால், if you read in Joshua chapter 1 and verse 7, 1 Kings chapter 2 and verse 3, அதிலே மிக தெளிவாக மோசேயினால் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணங்களின்படி என்று வாசிக்கிறோம். So here we read very clearly according to the law of Moses. அப்போ இது மோசே கொடுத்த நியாயப்பிரமாணங்கள் நிறைந்த இந்த புஸ்தகத்தை அவர்தான் எழுதினார் என்று பிந்தின புஸ்தகங்களிலே அதற்கு சான்றுகள் இருக்கிறது. So we have evidences in the other books and the following books that it has been written by Moses. அதே போல மார்க் எழுதின சுவிசேஷத்துக்கு நீங்க வருவீங்களானா, also if you come to the gospel according to Mark 7ஆம் அதிகாரத்துல in chapter 7 10ஆம் வசனத்துக்கு வரும்பொழுது, when you read in verse 10, அங்கே நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். here our Lord and Savior Jesus says a word. எப்படி எனில் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே சொல்லி இருக்கிறாரே. For Moses said, honor the father and thy mother, and whosoever curseth father or mother, let him die the death. அப்போ இது இயேசு சொல்றாரு, மோசே எப்படி சொல்லி இருக்கிறாரு என்று சொல்லி. So Jesus said, for Moses have said so. மோசே எங்க சொல்லி இருக்கிறாரு? Where did Moses say? யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல இயேசு சொன்ன இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. So these words of Jesus have been written in Exodus 20:12 and Exodus 21 and 17. அப்போ இயேசுவும் என்ன பண்றாருன்னா, மோசே தான் இத எழுதினாரு, மோசே தான் இத சொன்னாருன்னு இயேசு மறுமொழிகிறார். So here Jesus also confirms that it has been written by Moses. ஆகவே இந்த புத்தகத்தை சந்தேகம் இல்லாமல் மோசே தான் எழுதினார் என்கிற ஒரு முடிவுக்கு நாம் வர முடியும். So undoubtedly we
can come to a conclusion that this book has been written by Moses. இது எப்பொழுது எழுதப்பட்டது? When was this written? சுமார் கிறிஸ்துவுக்கு முன்பு 1445 ஆண்டு முதல் 1404 ஆண்டு முதல் வரைக்கும் எழுதப்பட்டது. So this was written between 1445 to 1404 BC. இந்த புத்தகத்தில் 40 அதிகாரங்கள் இருக்கிறது, 1213 வசனங்கள் இருக்கிறது. There are 40 chapters in this book and 1213 verses in this book. இந்த யாத்திரையாகமம் என்கிற புத்தகம் எப்பொழுது எழுதப்பட்டது? எந்த கால சூழ்நிலையிலே, எந்த சரித்திர காலத்திலே எழுதப்பட்டது? When was this book of Exodus written? During which historical time period? நீங்கள் ஆதியாகமத்தை வாசித்து வரும்போது 50ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து கானானிலிருந்து எகிப்திற்குள்ளே வந்து அவர்கள் அங்கே வாசம் பண்ணி குடியேறுகிற சம்பவத்தோடு அந்த புத்தகம் முடிகிறது நீங்க பார்க்கலாம். When you read Genesis chapter 50, you can read the people of Israel came to Egypt and they ended their life staying over there. இப்போ அவங்க வந்து தங்கினதுக்கு அப்புறமா ஏறத்தாழ 400 ஆண்டுகள் கழித்து அவர்கள் சரித்திரத்தை மறுபடியும் எழுத துவங்குகிறது வந்து இந்த யாத்ராகம புத்தகம். So after they stayed in the land of Egypt and after a break of around 400 years, this book of Exodus has been started to be written. நீங்கள் யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்துக்கு வருவீர்களானால் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்திரத்திலே அல்லது அந்த எகிப்திலே அவர்கள் 430 ஆண்டுகள் இருந்ததாக நம்ம அங்க குறிப்பை வாசிக்கிறோம். When you read in Exodus chapter 12 and verse 40, you can have a quote that these people of Israel lived in this Egypt for 430 years. இந்த காலத்திற்குள்ளாக யோசேப்பு அவனுடைய சகோதரர்கள் அவர்களுக்கு மிகவும் தயவு பாராட்டின பார்வோன் எல்லாரும் மரித்து போகிறார்கள். So by this time Joseph, his brothers and the Pharaoh who was much favorable to these people have died. இந்த 400 ஆண்டுகள் ஆதியாகமத்திலிருந்து 400 ஆண்டுகள் கழித்து யூதர்கள் உடைய வாழ்க்கை சரித்திரம் யாத்ராகமத்தில் மீண்டும் துவங்குகிறது. So this life of Jewish people again starts after 400 years in this book of Exodus. இந்த யாத்ராகம புத்தகம் வந்து மறுபடியுமாக யூத சரித்திரத்தில் ஏறத்தாழ 80 ஆண்டு காலத்தை இந்த ஒரு புத்தகத்தில் அது உள்ளடக்குகிறது. So this one book covers approximately 8 years of the Jewish life and culture. 80 years, 80 வருடங்கள். 80 years. அதாவது மோசே பிறந்த காலத்திலிருந்து அந்த வனாந்தரத்திலே ஆசரிப்பு கூடாரம் கட்டி எழுப்பப்பட்டு நிறுவப்படுகிறது அது வரைக்கும் உள்ள காலம், அந்த 80 ஆண்டுகளை இந்த யாத்ராகம புத்தகம் தன்னுடைய சரித்திரத்திலே கொண்டு வருகிறது. So this 80 years is a period between Moses' birth to the erecting of the tabernacle in the wilderness. இந்த யாத்ராகம புத்தகத்திலே ஒரு சில முக்கியமான சம்பவங்களை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். So we have to keep few things in this book of Exodus in your mind. இதுதான் இந்த புத்தகத்தினுடைய ஒரு உள்ளடக்கமாக அதனுடைய கட்டமைப்பாக இருக்கிறது. So this is the actual content or the compilation of this book. இது ஆரம்பிக்கிறது, அந்த முதல் அதிகாரம் எப்படி ஆரம்பிக்கிறது என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு கொடுமையான, தங்களை வரவேற்காத, தங்களை துன்புறுத்துகிற ஒரு எகிப்து தேசத்திற்குள்ளே அவர்கள் குடியிருக்கிற சம்பவத்தோடு இது ஆரம்பிக்கிறது. So in this first chapter it starts with a note that the Israel people are in a hostile Egypt where they are much tribulated, where they are much afflicted by the people there. நீங்கள் ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்துக்கு வந்தா இஸ்ரவேல் ஜனங்கள் மிக செழிப்பான ஒரு இடத்துல அவங்க ரொம்ப வசதியாக கௌரவமாக கனத்தோடு வாழுகிறதாக அங்க முடியுது. So when you come to Genesis chapter 50, you can read that these people of Israel settled in a place which is much prosperous, where they have much respect and honor. ஆனால் யாத்ராகமம் 1ஆம் அதிகாரத்து வந்தீங்கன்னா அப்படியே நேர் எதிரடையாக சூழ்நிலைகள் மாறி இருக்கிறது நீங்க பார்க்கலாம். But when you come to Exodus chapter 1, the situation in such a way it was totally opposite to that. 2ஆம் அதிகாரத்திலே மோசே என்கிற தேவதாசனுடைய பிறப்பை குறித்து தேவன் அவனை எப்படி ஆச்சரியவிதமாய் தப்புவித்தார், அழிவிலிருந்து தப்புவித்தார் என்று பார்க்கிறோம். And in chapter 2 we can read about birth of Moses and how God saved him from the great danger. அதை தொடர்ந்து அதே அதிகாரத்தின் பின்பகுதியிலே 11ஆம் வசனத்திலிருந்து மோசே வந்து எப்படி தன்னை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயாதிபதியாய் காட்ட முயற்சி செய்தாலும் அதிலே தோல்வி அடைந்து மீதியான் தேசத்திற்கு ஓட வேண்டிய ஒரு பரிதாப நிலையை குறித்து வாசிக்கிறோம். And in the second portion from chapter 2 verses 11 onwards, you can read about where Moses tried to exhibit himself as a judge and where he was rejected by the people and he escaped to Midian. அடுத்ததாக 3ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் ஆண்டவர் மறுபடியும் மோசேயை எரிகிற அக்கினி
லிருந்து ஆண்டவர் முச்செடியிலிருந்து பேசுகிற சம்பவத்தை நீங்கள் வாசிக்கலாம். மறுபடியும் அவனை அழைக்கிறார். So again in chapter 3 onwards you can read where God calls Moses from the burning bush, and there's a calling of Moses here. 4ஆம் அதிகாரத்துல மோசே எகிப்திற்கு திரும்பி வருகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். In chapter 4 you can read Moses returning again to Egypt. அதே வேளையிலே வந்து தன்னை இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பார்வோனுக்கும் தேவனுடைய செய்தியை அவர் சொல்லுகிற சம்பவத்தை படிக்கலாம். And you also see the incident where he presents himself before Pharaoh and the people of Israel and gives the news of which God has given him. 7ஆம் அதிகாரத்திலிருந்து மறுபடியுமாக நீங்கள் எப்படி இந்த இப்பொழுது இருக்கிற அந்த பார்வோன், புதிய பார்வோன், அவன் மனக்கடினத்தினாலே இஸ்ரவேல் ஜனங்களை போக விடாததினாலே 10 வாதைகளை தேவன் அனுப்புகிறதை நாம் வாசிக்கிறோம். So from chapter 7 you can read where this Pharaoh was hard-hearted, where he never allowed people to go, and how God sent plagues upon Egypt. 12ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கும்போது எப்படி பஸ்கா பண்டிகை ஆசரிக்கப்பட்டு அந்த இரவு சங்கார தூதனிடத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் காப்பாற்றப்பட்டதும் எகிப்து ஜனங்கள் தலைச்சன் பிள்ளைகளை இழந்த சம்பவத்தை நாம் படிக்கிறோம். So from chapter 12 you can read about the observance of Passover and how the people of Israel were saved from that destroying angel, and how the Egyptians lost their firstborn. 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருடத்தின் அடிமைத்தனத்தை விட்டு அவர்கள் தேவன் வாக்கு பண்ணின தேசத்திற்கு பெருந்திரள் கூட்டமாக தேசத்தை விட்டு வெளியே புறப்படுகிற சம்பவத்தை பார்க்கிறோம். And from chapter 13 verse 15 onwards you can read how these people were delivered from this Egypt and how they went towards the land of their promised land. நீங்கள் 14ஆம் அதிகாரத்திலிருந்து கிட்டத்தட்ட அடுத்த 4 அதிகாரங்கள் 5 அதிகாரங்களை வாசித்தால் அவர்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இந்த வனாந்திரத்திலே சுற்றி திரிந்து அலைகிறார்கள் என்கிற சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம். From 14th chapter onwards, for the next 4 to 5 chapters you can read how the people of Israel journeyed around in the wilderness, how they wandered around in the wilderness. அவங்க 4-5 இந்த அதிகாரங்கள் தாண்டின பிறகு அவங்க அலைந்து திரிந்து கடைசியாக சீனாய் வனாந்திரத்துக்கு வருகிறார்கள். So after this 4 to 5 chapters you can read how these people came to the Mount of Sinai. அங்கே தேவனுடைய கற்பனைகள் கட்டளைகளை மோசே சீனாய் மலையின் மேல் ஏறி போய் ஜனங்களுக்காக பெற்று வந்த சம்பவத்தை படிக்கலாம். And we read the incident where Moses went up to the mountain to receive the 10 commandments of God for the people. 32ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்திலிருந்து வாசிப்பீர்களானால் எப்படி ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணி அவர்கள் விக்கிரகத்தை உண்டு பண்ணி ஒரு பொன் கண்டுகுட்டியை வணங்கி கொண்டு தேவனை கோபம் மூட்டின சம்பவத்தை படிக்கலாம். And from chapter 32 onwards you can read how the people were against God, rebelled against God by making a golden calf and worshipped it, and how they rebelled against God here. அடுத்த முக்கியமான காரியம் இந்த யாத்ராகமத்தில் இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் உண்டாக்கின ஆராதனை முறைமைகளை பற்றி வாசிக்கலாம். So the next important thing that we can read in the book of Exodus is the way and the rules and regulation to be followed to worship the Lord. அதாவது 25ஆம் அதிகார முதல் வசனத்திலிருந்து 31ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வரைக்கும், from Exodus 25 verse 1 to chapter 31 verse 18, ஆசரிப்பு கூடாரம் எப்படி கட்டப்பட வேண்டும் என்று ஆண்டவர் மோசேக்கு மலையிலே மாதிரியை காண்பிக்கிறார். So here God showed the model and the instructions on how to build the tabernacle. அதே வேளையில எப்படி ஆசாரியர்களுக்கு வஸ்திரம் செய்ய வேண்டும், எப்படி அவர்களை அபிஷேகம் பண்ண வேண்டும், எல்லா ஆராதனை முறைமைகளை தேவன் காண்பிக்கிறார். And also he showed all the orderliness and all the regulations, instructions to be followed in making the garments for the priest, and also how to anoint them, and everything he showed the model over there. 35ஆம் அதிகாரத்திலிருந்து 40ஆம் அதிகாரம் அந்த புஸ்தகத்தின் கடைசி வசனம் வரைக்கும் ஆசரிப்பு கூடாரம் எப்படி செய்யப்பட்டது, எப்படி வஸ்திரங்கள் செய்யப்பட்டது, அது எப்படி அந்த ஆசரிப்பு கூடாரம் நிறுவப்பட்டது, எப்படி ஆராதனை துவங்கினது என்பதை பற்றிய நீண்ட விளக்கத்தை நீங்கள் அடுத்த 6 அதிகாரங்களே படிக்கலாம். So from chapter 35 verse 4 onwards until the last verse of this book you can read how this tabernacle was built, how the garments for the priest and other things of the priest were done, and how they erected the tabernacle and how it was executed here. நான் ஏற்கனவே சொன்னது போல, as I told you earlier, இந்த யாத்திரையாகமம் என்கிற புஸ்தகம் முக்கியமாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய எகிப்திலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு அவர்கள் செய்யும் பயணத்தை
அது விளக்குகிற ஒரு புஸ்தகம். As I told you, this book of Exodus is a book which explains the journey of the people of Israel from the place where they were in bondage, that is Egypt, to the place which was promised by God. அதாவது இந்த யாத்ராகமத்துல ஆரம்பிக்கிற இந்த பயணத்தின் துவக்கம் யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் வரைக்கும் போய் உபாகமத்தில் தான் நிறைவாகிறது. So this journey which started in the book of Exodus, it went on in till Deuteronomy, that is it is prolonged to Leviticus, Numbers, and it ended only in Deuteronomy. அப்போ இது முக்கியமா இந்த புஸ்தகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுடைய பிரயாணத்தின் வழியிலே அவர்கள் சந்தித்த சோதனைகள், பிரச்சனைகள், எப்படி கர்த்தர் அதையெல்லாம் அற்புதமாய் நடத்தி வந்தார் என்கிறதை தான் விலாவரியாக எழுதப்பட்டிருக்கிறது. So here you can see in an elaborative manner how people of Israel went on a journey, what are the problems they faced on the journey, and how God interfered in that and how God resolved them. இந்த பயணத்தை பற்றி நீங்கள் படிப்பீர்களானால், When you read about this journey, இதுவரைக்கும் மனித குலத்திலே இத்தனை லட்சம் பேர் ஒரே நேரத்தில் இவ்வளவு நீண்ட தூரம், இவ்வளவு நீண்ட காலம் பயணிக்காத ஒரு அதிசய பயணம் இந்த யாத்ராகம புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கு. So in this book of Exodus, it is the very journey, it is a very wonderful journey which was written when you compare with other journeys of the mankind in this world, where so many lakhs of people travel from one place to another. இதுவரைக்கும் அப்படி யாரும் நடந்ததில்லை. So no one have walked in took a journey in such a way. இந்த முழு பயணமுமே கால்நடையாகவே நடந்து போயிருக்காங்க. The entire journey they walked by their feet. இப்போ இந்த பயணத்தை பற்றி யோசிக்கும் போது, when we think about this journey, ஆண்டவர் 430 வருஷ காலத்தின் அடிமைத்தனத்தை ஆண்டவர் உடைத்து இவர்களை விடுதலையாக்க ஒரே ராத்திரில விடுதலையை கொடுத்துட்டாரு. So God gave the deliverance just in one night, and it took God for just one night to get them out of this Israel by breaking the bondage that was for 430 years. ஆனால் ஒரு ராத்திரில விடுதலை பெற்ற ஜனங்க தேவன் வைத்திருந்த தேசத்தை போய் அடைவதற்கு 40 ஆண்டுகள் பயணம் பண்ண வேண்டிய ஒரு பாதை அங்கே இருந்தது. But these people who had this deliverance in one night, but they had to take 40 years to reach the place of the promised land. இதுல अनेक இடங்கள் மிக முக்கியமான இடங்களாக நீங்க வாசிக்கலாம். So there are many important places in this journey. முதலாவது இடம் ராமசேஸ் என்கிற இடம். The first place is Ramesses. இந்த ராமசேஸ் என்கிற இடம் எது என்று சொன்னால், இவர்கள் தங்கி இருந்த கோஷேன் பள்ளத்தாக்கில் உள்ள ஒரு பட்டணம். So it is a city that is situated in the valley of Goshen. அதை இப்பொழுதும் சமீபத்திலே கண்டுபிடித்திருக்கிறார்கள். So even now recently they have found this place. அது அன்றைக்கு இருந்தது போலவே இன்றைக்கும் மிக செழிப்பான பச்சை பசேல் என்று இருக்கக்கூடிய மிக அருமையான ஒரு இடம். So this is a place which is still prosperous and which is very greeny, which is very prosperous as it was in the old days. நீங்கள் யாத்ராகமம் 12:37 வாசிக்கும்போது, அவர்கள் முதலாம் மாதம் 15ஆம் தேதியிலே இந்த ராமசேஸை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கால்நடையாய் புறப்பட்டு வெளியே செல்கிறார்கள். When you read in Exodus chapter 12 and verse 37, you can read that they left this place on the 15th day of the first month. அதாவது 430 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு இந்த நாள் அவர்களுக்கு ஒரு பெரிய கொண்டாட்ட நாளாய் மாறினது. So this day was a great day of celebration for them to be delivered from great bondage of 430 years. அப்போ முதலாவது இங்க கவனிக்கப்பட வேண்டிய இடம் பயணத்தின் முதலாவது மைல்கல்னு சொல்லுவாங்கல்ல, அதுல முதல் இடம் நம்ம ஞாபகத்தில் வைக்க வேண்டியது ராமசேஸ் அப்படின்ற இடம். So the first geographical milestone is Ramesses. ரெண்டாவது ராமசேஸ்ல இருந்து அவங்க நடந்து போய் அவங்க சேர்ந்த இடம் என்ன என்று கேட்டீங்கன்னா சுக்கோத் என்கிற ஒரு இடம். So the second place where they started from Ramesses and reached the place by walking is Sukkot. இந்த சுக்கோத் என்கிற இடம் வேதம் சொல்லுகிறது, யாத்ராகமம் 13:17 18 வாசிப்பீர்களானால், when you read in Exodus chapter 13 verses 17 to 18, மன்னித்துக் கொள்ளுங்கள், இந்த சுக்கோத் என்கிற இடத்திலே முதலாவது இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இறங்குகிறார்கள். So here this is the first place where they had the first campsite here. அங்கேதான் ஆண்டவர் அக்கினி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பத்தினால் அவர்களை வழிநடத்தி கொண்டு போகிறார். And this is a place where God led them by a cloud by day and a pillar of fire by night. இப்போ அவங்க சுக்கோத்துல இருந்து நேரடியாக தேவன் அவர்களுக்கு வைத்த கானான் தேசத்துக்கு போறதுக்கு
எல்லாரும் பயன்படுத்துகிற ஒரு பாதை இருந்தது. அந்த பாதை வந்து பெலிஸ்தியர்களுடைய மார்க்கம் என்று சொல்லப்படுகிறது. So there was an usual way for every people to take to reach this Canaan from Succoth, which was a way through Philistine. இப்போ இந்த பெலிஸ்தியர்களுடைய பாதை வழியா ஆண்டவர் வந்து இந்த ஜனங்களை நடத்தாம அவர்களை சுற்ற விடுகிறார். So God did not lead these people towards this Philistine, but he took them the other way. ஏன் அவர்களுக்கு ஒரு பெரிய நீண்ட பயணத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, பெலிஸ்தியர்களுடைய பாதை வழியா போனா ஆரம்பத்திலே நீங்க ஒரு சண்டையை பார்த்துட்டீங்கன்னா எல்லாரும் திரும்பி எகிப்துக்கு ஓடி போயிருவீங்கன்னு சொல்லி உங்க மனம் மாறிடும்னு சொல்லி நான் வந்து இப்படி சுற்றி வனாந்திர வழியா நடக்க பண்றேன். So why did God take them to a long journey? It's because God told, if at the beginning of the initial stages if you see any battles in the Philistine, your mind may change, and so that's why I'm taking you through a longer route. அந்த டிட்டூர்னு ஒரு படம் இருக்கு பாருங்க, அது போடுங்க. இதுக்கு முந்தினது வெறும் மேப் மட்டும் இருக்கு பாருங்கப்பா. இந்த மேப்பை நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து நீங்க பாருங்க, நீங்க லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ராமசீஸ் இருக்கா, ராமசீஸ்ல இருந்து சுக்கோத் வர்றாங்க. So here in this map you can find Ramesses on the left and the way towards Succoth. இவங்க சுக்கோத்துல இருந்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொன்னா, அல்லது இவங்க மேலே போயிருந்தாங்கன்னா அந்த பெலிஸ்தியர்களுடைய பாதை வழியாக நேரா போய் ரொம்ப சுலபமாக இவங்க வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போயிருக்கலாம். So if they would have gone in the upward direction through the way of land of Philistines, they would have reached their promised land very early. ஆனால் ஆண்டவர் மேலே அப்படி கொண்டு போகாம நேரா கீழே வந்து பாதையை மாற்றி கொண்டு போறாரு. So but God did not take them the upper side, but God took them to the lower side and brought the other way here. அப்ப ராமசீஸ்ல இருந்து சுக்கோத். So from Ramesses to Succoth. சுக்கோத்துல இருந்து அவங்க அடுத்த இடம் போறது வந்து ஈதாம் என்று சொல்கிற இடம். So from Succoth they went to the next place named Etham. ஏத்தாம் இடத்துக்கு போறாங்க. They went to a place named Etham. அங்க வந்த பிறகு பாத்தீங்கன்னா அது வந்து நீங்க அடுத்த இதுல பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த வனாந்தரத்தினுடைய முற்றத்துக்கு வர்றாங்க. So here they come to the edge of the wilderness. இதுக்கு அப்புறமா அடுத்தது ஹரியோத் அப்படின்ற இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு போறாரு. So the next place is the Hairoth. இந்த இடத்துல தான் அவங்க சிவந்த சமுத்திரத்தை கடக்கிற இடமாக மாறுகிறார். So this is the place that gonna be a place where they want to cross the Red Sea. ஆங்கிலத்தில் வந்து பி ஹரியோத் ஹஹீரோத் என்று வாசிக்கிறோம். In English we read it as P Hahiroth. இதுல தான் இவங்க என்ன அடுத்த படம் போடுங்க, அதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க மிக்தோல் சிவந்த சமுத்திரத்துக்கு நடுவுல இவங்க பாளையம் இறங்குறாங்க. So here they set their camp between Migdol and P Hahiroth. அடுத்த படம் போடுங்கப்பா. இல்ல, தேர்ட் ஈதாம்னு இருக்கும் பாருங்க. அப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க தான் அவங்க வந்து சிவந்த சமுத்திரத்தை கடக்கிற இடமாக மாறுகிறது. So this is the place where they cross the Red Sea. சிவந்த சமுத்திரத்தை கடக்குறாங்க. They cross the Red Sea here. 11வது ஸ்லைட் போடுங்க தம்பி. வெரி குட். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இங்க தான் வந்து ஆண்டவர் வந்து இவர்களை வந்து இந்த பாருங்க பி ஹரிஹோத்துல இருந்து பாக்குறீங்களா, நம்பர் 3 போட்டு அதுல இருந்து கிராஸ் பண்றாங்க பாருங்க. அந்த கிராசிங்ல தான் ஆண்டவர் இந்த பார்வோனினுடைய பர்வதங்களை பார்வோனுடைய ரதங்களை ஆண்டவர் வந்து குதிரை வீரரோடு மூழ்கடித்து போடுறாரு. So here from third place and from P Hahiroth you can see where God actually destroyed the armies of Pharaoh. இதுல இருந்து அவங்க அப்படியே நேரா கடந்து வந்து அவங்க ஒரு நீண்ட பயணம் பண்ணி அவர்கள் சூர் வனாந்திரத்துக்கு வருகிறார்கள். So from here they took a long journey and they come to the wilderness of Shur. இதுல தான் வந்து மாரா என்கிற இடத்துல கசப்பான தண்ணீரை தேவன் ருசியாக மாற்றின சம்பவத்தை படிக்கிறோம். Here we read the incident where God made the bitter waters of Mara into sweet. இப்போ இந்த இடத்துல இருந்து அவர்கள் திரும்ப கிளம்பி அவர்கள் ஏலீம் என்கிற இடத்துக்கு வர்றாங்க. So from here they start again and come to a place named Elim. அவர்கள் பாளையம் இறங்குற இடத்துல வந்து வேதம் சொல்லுகிறது 12 நீரூற்றுகள் 70 பேரீச்சை மரங்கள் இருந்ததாம். So in the place where they pitched their tent, they had 12 springs and 70 palm trees. இது இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் எகிப்து தேசத்தினுடைய அந்த எல்லையில இன்றைக்கும் இருக்கிறது. So this is found still even today at the territory of this Egypt. நீங்க இங்க பார்க்குற படம் வந்து நிஜ படம் தான்.
So the picture which you see is a real picture. இந்த இடத்துக்கு நாங்க இஸ்ரவேலுக்கு போயிருக்கும்போது நேரடியாக போய் பார்க்கவும் செய்தோம். When we went to Israel, we happened to see there directly. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இப்போ ஏலிம்ல இருந்து அவங்க கிளம்பி திரும்ப சீன் வனாந்தரத்துக்கு வர்றாங்க. So they started again from Elim and went to a wilderness of sin. இங்கே தான் ஆண்டவர் வந்து மன்னாவை தேவன் அவர்களுக்கு பொழிய பண்ணி, அது மாத்திரமல்ல காடைகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்து போஷிக்கிறார். So here God provided them manna and also quail as food. அடுத்தது 8வதாக அவர்கள் வருகிற இடம் ரெபதீம் என்கிற இடம். And the 8th place which they came is a Rephidim. இங்கே தான் ஆண்டவர் தண்ணீர் இல்லாமல் வாடின ஜனங்களுக்கு ஆண்டவர் வந்து கன்மலையிலிருந்து தண்ணீரை கொண்டு வந்து போஷிக்கிறார். So this is the place where God provided them water from the rock. இதான் இந்த இடத்துல தான் அவர்கள் முதலாவது யுத்தத்தை வந்து அமலேக்கியரோடு செய்கிற இடத்தையும் நீங்க படிக்கணும். And this is also the first place where they fought a battle against Amalek. இந்த யாத்ராகம புஸ்தகத்துல அவங்க யாத்திரையில அவங்க போன கடைசி இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க கடைசியா அந்த யாத்ரா முடிகிற இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா சீனாய் வனாந்தரம். So the last place where this Exodus ends is Mount Sinai. இது வந்து அவங்க எகிப்திலிருந்து கிளம்பி 3 மாதம் கழித்து 90 நாட்கள் கழித்து அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா 3ஆம் மாதத்துல வந்து இங்க சேர்றாங்க. So this is the place where once they started from Egypt, they reached this place after 90 days, that is the 3rd month they reached this place. அவங்க 90 days சொல்ல முடியாது, 3ஆம் மாதத்துல வந்து சேர்றாங்க. So they reached this place in the 3rd month. இந்த சீனாய் வனாந்தரத்துல இவர்கள் 2 வருடம் தங்குகிறாங்க. So here they stayed at Sinai for 2 years. இந்த சீனாய் மலை, சீனாய் வனாந்தரம் ரொம்ப முக்கியமான இடமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாறுகிறது. So this Mount Sinai and the wilderness is considered to be a very important place for this people of Israel. அங்கே ஆண்டவர் மோசேக்கு நியாயப்பிரமாணங்கள், கற்பனைகள், இஸ்ரவேல் ஜனங்கள் நடக்க வேண்டிய ஒவ்வொரு பிரமாணங்களை கர்த்தர் அந்த இடத்துல தான் தருகிறார். Here God gives all the laws and commandments that the people of Israel should follow and do to Moses. இந்த இடத்துல தான் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி நிறுவுகிறார்கள். And this is a place where they constructed and erected tabernacle. அதே போல ஜனங்களை கணக்கிடும் முதல் முயற்சியும் இங்கே தான் நடக்கிறது. And this is a place where the first census was also taken. இது ரொம்ப ஆச்சரியமானது. This is really surprising. பாருங்க, அப்படியே மேல இருந்து கீழே அப்படியே அந்த மேப்ல பாத்தீங்கன்னா அப்படியே கீழே இறங்கி வர்றாங்க சீனாய் மலை இருக்கிற இடத்துக்கு. So here you can see those people just descended down and they came to the Mount Sinai. இப்போ இங்க ஆண்டவர் அவர்களை வந்து வேண்டிய நியாயப்பிரமாணங்கள், கற்பனைகள் எல்லாம் கொடுத்துட்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு மேலே எழும்ப வைக்கிறார். So here God gives them all the commandments and the law, and then God makes them to move upward from here. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த யாத்ராகம புஸ்தகம் வந்து வேதத்துல விசேஷமா இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான புஸ்தகம். So this book of Exodus is very important in the life of people of Israel. அதே போல விசுவாசிகளாகிய புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலேயும் தேவன் செய்ய விரும்புகிற திட்டங்களை மறைமுகமாக நிழலாக நமக்கு காண்பிக்கிற ஒரு ஆழமான புஸ்தகம் வந்து யாத்ராகம புஸ்தகம். So also the most important things and the plans that God wants to do and execute in our life are also showed in an indirect manner in this book of Israel to people who are the believers of the New Testament. இந்த புஸ்தகத்தினுடைய அநேக முக்கியத்துவங்களை 4 மாத்திரம் நான் சுருக்கமாய் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். So there are many importance of this book, but I just want to share 4 importance of this book. முதலாவது, First, ஏன் இந்த புஸ்தகம் ரொம்ப மிக முக்கியமானதா இருக்கிறது என்று சொன்னால், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் இந்த யாத்ராகம புஸ்தகத்திலே தான் நிறைவேற துவங்குகிறது. So why this book is important? It is because the process of fulfillment of God's promise begins in Exodus. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். So God promised Abraham, அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதாகவும் அவர்களுக்கு தேவன் ஒரு தேசத்தை சுதந்திரமாய் கொடுப்பதாகவும் வாக்கு பண்ணினார். God promised Abraham that he will bless the people and he give them a place to inherit a place there. ஆனால் இந்த யாத்ராகம புஸ்தகத்துல தான் தேவன் கிட்டத்தட்ட 430 ஆண்டுகளுக்கு முன்பாக செய்த அல்லது 600 ஆண்டுகளுக்கு முன்பாக செய்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் துவக்கிற காலம் வந்து யாத்ராகமத்துல தான். So this is a place in the book of Exodus where God starts to fulfill the promise which he made around 600 years ago. அதாவது அர்த்தம் என்னவென்று சொன்னால், what does it mean?
இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் செய்த வாக்குத்தத்தங்கள் எத்தனை காலமானாலும் தேவன் அதை நிறைவேற்ற உண்மை உள்ளவர். So it means that no matter how many years it may take, but God is faithful to fulfill his promise which he has made to the people of Israel. வாக்குத்தத்தத்தை பெற்ற ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மரித்து போனாலும் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று அது காண்பிக்கிறது. So this shows that the Lord who promised is faithful, even though the one who received the promise like Abraham, Isaac and Jacob have passed away. ஆண்டவர் தான் சொன்ன வார்த்தையை மாறவே மாட்டார். God will never change in the word that he told. ஆமென். Amen. இரண்டாவது, இந்த புத்தகம் ஏன் ரொம்ப முக்கியமானதுன்னு சொன்னால், Second, why this book is important. இந்த புத்தகம் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற ஒரு புத்தகம். So this is a book that reveals the power of God. அதாவது சூழ்நிலைகள் எவ்வளவு நேர் எதிரடையாக இருந்தாலும், No matter how the situation is totally opposite எத்தனை against, மனிதர்கள் வாக்குத்தத்தத்துக்கு விரோதமாக செயல்பட்டாலும், no matter how many people may work against the promise, எத்தனை தடைகள் ஏற்பட்டாலும், no matter how many obstacles may come in, தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற தேவன் வல்லவர் என்பதை நிரூபிக்கிற புஸ்தகம் யாத்திராகம புஸ்தகம். this is a book that proves that God is able to fulfill his promise. அந்த பார்வோன் எழும்பி என்னுடைய கைக்கு தப்புவிக்கிறவன் யார் என்று சவால் விட்டாலும் 10 வாதைகளை அனுப்பி அவனை முழங்கால் படையிட வைத்தார் கர்த்தர். Though Pharaoh rose up and he challenged, who can deliver you from my hand, God brought 10 plagues and he was able to deliver the people from his hand. எந்த தேசம் இவர்கள் அத்தனை பேரையும் அடிமைகளாக மாற்றினதோ அதே தேசம் இந்த ஜனங்களை போக விடுவதற்கு தேவன் அவர்கள் அத்தனை பேருடைய இருதயத்தையும் கரைய பண்ணுகிற வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது என்பதை இந்த புத்தகத்தின் வாயிலாக நாம் கற்றுக்கொள்கிறோம். And we can also learn that God has the power to melt the heart of the people, where the same place where people were being under bondage, under slavery, the same place where people melted and sent these people away. நீங்க இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது இந்த ஆரம்ப அதிகாரங்கள்ல தேவனுடைய வல்லமைக்கு எப்படி அளவே இல்லை, அவரால் ஒன்றும் அவரை ஒருவனை எதிர்த்து நிற்க முடியாது, அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை நீங்கள் வாசித்து தெரிந்து கொள்ளலாம். When you read the initial portion of this book, you can find how the power of God is great, which is limitless, and how no one can stand against the power of God. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. யாத்திராகம புத்தகம் ஏன் ரொம்ப முக்கியமானது என்றால், மூன்றாவது, the third point why this book of Exodus is important, இதிலே ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற கிரியை ஆரம்பிக்கிறது மாத்திரமல்ல, here the process of fulfillment of God's promise not only begins here, இந்த தேவனுடைய வல்லமையினுடைய வெளிப்பாடு இதிலே காண்கிற புத்தகமாய் மாத்திரமல்ல, not only as a book that reveals the power of God, ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்பதற்கு முன்பதாக தம்முடைய ஜனங்களை எப்படி ஆயத்தம் பண்ணுகிறார் என்கிறதை இந்த புத்தகத்தில் படிக்கலாம். we can also read about the preparation of God's people here for fulfillment of the promise. நன்றாக கவனிக்கணும். நீங்க You have to listen carefully. ஆதியாகமத்தில் தேவன் வாக்குத்தத்தத்திற்கு ஒரு தனிப்பட்ட மனிதனை ஆயத்தப்படுத்துகிறதை நீங்கள் வாசிக்கலாம். In Genesis you can read where God prepares a single person for a promise. அதாவது ஆபிரகாமை பார்த்தால், so unto Abraham, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. I am the almighty God, walk before me and be righteous. நீ என்ன நம்பு, you believe me, என்னை விசுவாசி, you have faith in me, எனக்கு கீழ்ப்படி, you obey me. அப்படின்னு ஒரு மனிதனோடு ஆண்டவர் கிரியை செய்கிறதை நீங்க பார்க்கலாம். you can see here God working with one person. அதே போலதான் ஈசாக்கோடு யாக்கோபோடு ஆண்டவர் யோசேப்போடலாம் கிரியை செய்யறதை பார்க்கலாம். Similarly you can see God working with Isaac and Jacob as well. ஆனால் யாத்திராகமத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா, but when you come to Exodus, ஆண்டவர் ஒருவனை அல்ல ஒரு தேசத்தையே தேவன் வாக்குத்தத்தம் பெறுவதற்கு ஆயத்தப்படுத்துகிறதை நீங்க படிக்கலாம். but here you can see it is not one single individual, but God was preparing for the entire nation towards the promise. அந்த முழு தேசமும் தனக்கு கீழ்ப்படிய வேண்டும், தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தன்னை சொந்தமாக கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய வாஞ்சையாக ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிற ஒரு காரியத்தை இந்த புத்தகத்தில் படிக்கலாம். So you can read about the preparation of God, where God desires that the entire Israel should become his own, and where all the people should obey him and do according to his will. அதாவது ஆண்டவர் யாத்திராகம புத்தகத்தில் என்ன சொல்ல வர்றாருன்னு சொன்னா, நீங்க எகிப்தில் எத்தனையோ தேவர்களை நீங்க பார்த்திருக்கலாம், எத்தனையோ தெய்வங்களை பார்த்திருக்கலாம், ஆனா நான் உங்களுடைய தேவன், அதை நீங்க மறந்துடக்கூடாது, நான் தான் உங்களை மீட்டு கொண்டேன் அப்படின்றத ஆணித்தரமாய் ஜனங்கள் அறியணும்னு விரும்பினார். So God here wants to show people that you might have worshipped many gods in Egypt, but only thing you want to know, I am your God and you are my people and you should worship me alone. அதனால தான் 10 கற்பனைகளை கொடுக்கும்போது முதல்ல ஆண்டவர் சொல்ற காரியம் என்னன்னா, நீங்கள் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, உங்களை நான் அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்திலிருந்து கொண்டு உங்களை விடுதலையாக்கின
தேவனாகிய கர்த்தர் நானே, புறப்பட பண்ணின தேவனாகிய கர்த்தர் நானே. That's why when God gave the 10 commandments to the people of Israel, the first commandment that he said was, I am the Lord your God who brought you out of the land of Egypt, out of the house of slavery, which we can read in Exodus chapter 20 and verse 2. அதாவது நீங்க என்னுடைய ஜனம், நான் உங்களுடைய தேவன். இந்த ரிலேஷன்ஷிப் எதுவும் மாத்த கூடாது. So you are my people and I am your God, and this relationship should not be changed at any cost. உங்களுக்கு நான் வந்து கோட்பாடுகளை நான் தருவேன். So I will give you all the rules and regulations for that. நீங்க எதை நம்பணும் நான் சொல்றேன். I will tell you what are the things you're supposed to believe. உங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கணும் நான் உங்களுக்கு சொல்றேன். I will tell you how your walks and talks should be. நீங்க எப்படி ஆராதிக்கணும்ன்றதுக்கு நான் வந்து சட்டங்களை கொடுக்கிறேன். I will give you the rules and restriction as how you should worship. எல்லா வாழ்க்கையின் பகுதிகளுக்கும் நான் வந்து உங்களுக்கு கட்டுப்பாடுகளையும் நான் வந்து உங்களுக்கு நியமனங்களையும் நான் கொடுப்பேன். So I will give you the laws, rules and restriction for all the parts of your life. என்னுடைய அறிவுக்கு மிஞ்சின எந்த ஒரு காரியமும் வாழ்க்கையில நடக்க கூடாது. So then nothing should happen beyond my control, beyond my knowledge in your life. நீ முழுவதுமாக எனக்கு நீ கட்டுப்பட வேண்டும். So you should come under my total control. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எகிப்துல வந்து அடிமைகளாக வாழ்ந்தாங்க. So these people of Israel lived as slaves in Egypt. ஆனால் இங்க வந்து அவங்களுக்கு விடுதலை ஆக்கிட்டு சொல்றாரு, இப்போ நீங்க இஷ்டத்துக்கு வாழலாம்னு இல்ல, இப்போ நீங்க ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டீங்க. Here God delivers them and says, it is not that you can live according to your liberty, but you have to live according to my restriction. அது மாத்திரம் இல்ல, இந்த புத்தகத்துல ஆண்டவர் சொல்ற காரியம் என்னன்னா, நான் வந்து எங்கேயோ தூரமா இருக்க மாட்டேன். So here God says, doesn't say that I will be somewhere far away from you. நான் உங்கள் நடுவிலே கூடி கொண்டிருப்பேன். I will be among you, amidst you. அதனால உங்கள் பாளையத்தின் நடுவுல வந்து எனக்கென்று நீங்க ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டணும், அங்கேயே நான் இருப்பேன். Therefore you ought to build a tabernacle amidst in the middle of your place, and I will dwell there. நான் அங்க இருந்து என்ன பண்ணுவேன்னா என்னோட ஷெக்கினா மகிமையை நான் இறக்குவேன். So I will dwell there and manifest my Shekinah's glory there. நீங்க போறது வரது எல்லாத்தையும் நான் கண்காணிப்பேன். So I will monitor all your goings and coming. இது ரொம்ப ஆச்சரியமானது. And this is amazing. தேவன் வந்து எவ்வளவு நெருங்கி நம்மிடத்துல வந்து உறவு கொண்டு தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தி வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க வைக்கிறார் அப்படின்றதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு புத்தகம் இந்த யாத்ராகம புத்தகம். So this is a very beautiful book that shows how God want to be more intimate with us, how God want to live and dwell among us and be with us and lead us all the way. இந்த யாத்ராகம புத்தகம் ஏன் ரொம்ப முக்கியமானது அப்படினு சொன்னா, why this book of Exodus is more important? நான்காவது முக்கியமான காரணம் வந்து, the fourth important reason, இந்த புத்தகம் வந்து இனி வரப்போகும் மேசியாவே ஆகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் அறிவிக்க போகும் சுவிசேஷத்திற்கும் முன்னடையாளமாக எழுதப்பட்ட புத்தகம் இந்த யாத்ராகம புத்தகம். So this book of Exodus is the precursor to Christ and his gospel. இதிலே சொல்லப்பட்ட अनेक காரியங்கள் இயேசுவை வெளிக்காட்டுகிறது. So most of the things that are said in this book shows actually Jesus. இந்த யாத்ராகமத்திலே வாசிக்கிற பஸ்கா ஆட்டுக்குட்டி நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. The Passover lamb of God that we read in Exodus, it symbolizes Jesus Christ. புளிப்பில்லாத அப்பம் இயேசுவினுடைய குற்றமற்ற தூய வாழ்க்கைக்கு அடையாளமாக இருக்கிறது. The unleavened bread also shows the blameless life of Jesus. அவர் கன்மலையாக, அவர் மேகமாக, அக்கினியாக இருப்பது அவருடைய நீடித்த பிரசன்னத்தை குறித்து நமக்கு பேசுகிறது. The pillar of cloud and the fire shows about his prolonged and his presence amongst us. இயேசு பழைய ஏற்பாட்டிலே இந்த யாத்ராகமத்திலே மன்னாவாக தேவனுடைய வார்த்தையாக வெளிப்படுகிறார். So here in this book of Exodus in the Old Testament, God reveals himself as manna, that is the food. அது பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது போல இயேசுவும் வார்த்தையாக வானத்திலிருந்து நம் நடுவிலே இறங்கி வந்து வாழ்ந்தார். Like how this manna descended from heaven, Jesus also came from heaven and he lived as word among us. எப்படி இங்கே அவர்கள் தாகத்திற்கு தண்ணீருக்காய் அலைந்தார்களோ அதே போல புதிய ஏற்பாட்டிலே இயேசு சொல்கிறார், நான் கொடுக்கிற தண்ணீரை நீ குடித்தால் ஒரு நாளும் தாகம் அடையவே மாட்டாய். Like how here people searched for waters, in the similar manner in the New Testament where Jesus said, if someone drinks out of me, he will never thirst. நீங்கள் இந்த யாத்ராகம புத்தகத்துல ஆசரிப்பு கூடாரத்தின் பல பகுதிகளை நீங்கள் ஒவ்வொன்றாக நுணுக்கமாக எழுதப்பட்டதை படிக்கலாம். So here you can see about the tabernacle which is written in a very meticulous manner. இதுதான் புதிய ஏற்பாட்டின் சபையினுடைய ஒழுங்கை கொண்டு வருகிறது. So this is the disciplined order of the New Testament church. இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் பிரதான ஆசாரியரை பார்க்கலாம் மேன்மையான ஒரு ஆசாரியன்
புதிய ஏற்பாட்டிலே நமக்காய் திரையை கிழித்து உள்ளே போகிறதை நாம் பார்க்கிறோம். So we also have the chief high priest who actually unveiled the veil and he went into the most important place, மோஸ்ட் ஹோலி place. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of the Lord. ஒரு விசுவாசியினுடைய விசுவாச பாதைக்கு அடையாளமாக யாத்ராகமம் இருக்கிறது. So this Exodus is a book that symbolizes the belief and the faith of a man. எகிப்து என்பது பாவ வாழ்க்கை, Egypt is a sinful life. கானான் என்பது பரலோகம். Canaan is heaven. புரியுதுங்களா உங்களுக்கு? எகிப்து பாவம், Egypt is sin. அல்லது பழைய வாழ்க்கை. That is the old life. கானான் அல்லது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் என்பது நித்திய வாழ்வு, இயேசுவோடு நாம் வாழ்கிற வாழ்வு. Canaan or the promised land is our eternal life that we live with Jesus. இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து எகிப்திலிருந்து கர்த்தர் ஒரு விசுவாசியை விடுவிக்கிறார். So God delivers a person from this old life of Egypt. எதனாலே? By what? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே. By the blood of the lamb. பஸ்கா பலியாகிய தேவாட்டுக்குட்டியினாலே தம்மையே பலியிட கொடுத்து ஆண்டவர் ஜனங்களை விடுவிக்கிறார். By sacrificing the Passover lamb of God, and God delivers them by his blood. அவர்களை சிவந்த சமுத்திரமாகிய ஞான ஸ்நானத்தின் வழியாக கொண்டு வருகிறார். And he leads them towards a baptism through the Red Sea. வழியெல்லாம் வேதத்தின் மகத்துவங்களை மன்னாவாக கொடுத்து அவர்களை தேவன் போஷிக்கிறார். And God feeds them by showing all the great things of his word like manna. வழிநடுக ஒவ்வொரு பாரியத்திலும் தேவனையே சார்ந்து நம்ப வேண்டும் என்று பயிற்சி கொடுக்கிறார். And God also trains all the way that we should always depend and lean on God alone. நம்முடைய வழிகளை தேவனுக்கு முழுவதுமாக அர்ப்பணிக்க தேவன் பயிற்றுவிக்கிற இடம் வந்து யாத்ராகமம். So this is the book of Exodus where God trains that we should commit all our ways to God. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை இந்த பாவ உலகத்திலிருந்து மீட்டெடுத்து அவர்களை நித்திய வாழ்வு கொண்டு போக தேவன் எப்படி மோசே என்கிற ஒரு தீர்க்கதரிசியை எழுப்பினாரோ, அதே போல சபையிலே 5 விதமான ஊழியங்களை தேவன் கொடுத்து அவர்களை இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து நித்திய வாழ்வை அடையும்படி ஆயத்தமாக்குகிற காலம்தான் இந்த யாத்திரையாகமும் நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலே. So like how God rose a leader named Moses among the people of Israel to deliver the people out of their bondage and bring them to the place of the promised land, similarly God also appoints 5 kinds of ministries in the church in the New Testament where they prepare all of lives, all the people towards the eternal life. நான் இப்பொழுது இந்த யாத்ராகம புத்தகத்தின் 40 அதிகாரங்களை இன்னைக்கு நீங்க வாசித்து முடிப்பீங்க. So today you're going to read the 40 chapters of today this book of Exodus. இந்த 40 அதிகாரங்கள் உங்க வாழ்க்கையில புது வெளிப்படுத்தல்களை உங்களுக்கு கொடுக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. And no doubt that this 40 chapter will give new things and new revelations in your life. நான் இன்றைக்கு இந்த பாடம் முடிந்த உடனே இன்றைய உள்ள பாடத்திட்டத்தை, இன்றைய உள்ள இந்த நோட்ஸை வந்து நான் வந்து கூகுள் டிரைவ்ல இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொஞ்ச நேரத்துல போட்டுருவாங்க. So after today's devotion they will give the notes of today's devotion in the form of a Google Drive file. அது நான் இப்ப பேசினது இனி பேச போகிறது எல்லாத்தையும் நீங்க அதுல பார்க்கலாம். So you can see whatever I have spoken so far and what I'm going to speak now. நேற்றைக்கு சாயங்காலம் தான் நாங்க தமிழ்ல திருப்பி டிரான்ஸ்லேட் பண்ணோம். இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே போடுறதுக்கு முயற்சி செய்றோம். So yesterday evening we were able to translate in Tamil. Today we will try to do it early. இப்போ அடுத்த சில நிமிடங்கள் இந்த யாத்ராகம புத்தகத்திலிருந்து நான் தனிப்பட்ட விதமாக என்னுடைய தனி தியானத்துல நேற்றைக்கு ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த சில சத்தியங்களை உங்களோடு நான் சுருக்கமாய் பகிர்ந்து கொள்றேன். So now I am going to share my personal reflection, the personal revelation that God showed me when I meditated on this book of Exodus yesterday. இதை இப்பொழுது நீங்க நோட்ஸா பார்க்க மாட்டீங்க, நான் இப்பொழுது பேசுகிறத மாத்திரம் கவனிங்க. So this you will not see as notes but just listen what I say. நீங்கள் இந்த யாத்ராகம புத்தகத்தை வாசிக்கும் போது ஒரு விசேஷமான காரியம் அதுல இருக்கு. So when you read the book of Exodus, there's a special thing in that. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து இந்த ஆதியாகமத்திலிருந்து யாத்ராகமம் ஆரம்பிக்கிற வரைக்கும் 400 ஆண்டுகள் அவர்களுக்கு என்ன ஆனது என்றே விளக்கமாக சொல்லப்படாமல், அந்த சரித்திரங்கள் எழுதப்படாமல் அப்படியே ஒரு அமைதல் இருக்கிறது நீங்க பார்க்கலாம். So here right from the time where Genesis ends and the Exodus starts, that period of 400 years is not been said in an elaborated manner. We don't know what happened in that 400 years and nothing has been revealed about that time. நீங்கள் இதே போல ஒரு காரியத்தை மல்கியாவுக்கும் மத்தேயுவுக்கும் நடுவிலே
நீங்கள் அடுத்த 400 ஆண்டுகள் ஒரு இருண்ட காலமாக இருந்தது நீங்கள் பார்க்கலாம். And you can find a similar kind of situation between Malachi and the Gospel of Matthew, where there is a dark period of 400 years. ஆதியாகமத்துக்கும் யாத்ராகமத்துக்கும் நடுவுல இருந்த அந்த 400 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்கள் மிகுந்த வேதனையும் துக்கமும் கடந்து சென்ற ஒரு காலமாக இருந்தது. So during this 400 years between Genesis and Exodus, the people of Israel went through inexpressible grief and pain. அதே போல மல்கியாவுக்கும் மத்தேயுக்கும் நடுவுல இருந்த 400 ஆண்டுகள்ல ஒருவேளை அவர்கள் சரீர பிரகாரமாக அடிமைகளாக மாறாவிட்டாலும் ஆவிக்குரிய ரீதியிலே அவர்கள் தங்கள் மனதுல பாவத்திற்கும் சடங்காச்சாரங்களுக்கும் மத சார்புள்ள காரியங்களுக்கும் தங்களே விற்று போட்டவர்களாய் ஜனங்கள் மாறினதை நீங்க பார்க்கலாம். But though similarly the 400 years between Malachi and Matthew, you can find those 400 years the people they were not slave physically, but they were slaves in their hearts. Their hearts were darkened, and where they just committed themselves to all kinds of sin and other idolatry and other kinds of religious cultures. நீங்கள் அதனால தான் இயேசு அவர்களை பார்த்து சொல்லும் பொழுது சொல்லுவார், நீங்கள் கண்ணிருந்தும் காண மாட்டீங்க, காதிருந்தும் கேட்க மாட்டேங்கிறீங்க, இருதயத்தில் உணர்வே உங்களுக்கு இல்லைன்னு சொல்லுவார். That's why when Jesus said to them, he said, you have eyes but you don't see, you have ears but you don't hear, and your hearts were darkened. இந்த ஆதியாகமத்துக்கும் யாத்ராகமத்துக்கும் 400 ஆண்டு காலத்தில் இவர்கள் அடிமைத்தனத்துக்குள்ள போன பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்கன்னா தேவனை நோக்கி முறையிட்டாங்க அவருடைய விடுதலைக்காக. So during this 400 years in the Old Testament where people were in a bondage, they began to cry unto the Lord for deliverance. அதே போல இந்த மல்கியா முதல் மத்தேயு சுவிசேஷம் வரைக்கும் அந்த இருண்ட காலத்துல சிமியோன் அன்னாளை போன்ற தேவ பக்தர்கள் ஆண்டவருடைய ரட்சிப்பு வர வேண்டும் என்று சொல்லி காத்திருந்து தேவனை நோக்கி முறையிட்டதை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். And similarly, likewise, the people such as Simeon and widow Anna, they were praying and waiting for the salvation of God between the time where you can find between the Malachi and Matthew. அதே போல ஆண்டவர் எப்படி யாத்ராகம புஸ்தகத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுடைய விண்ணப்பத்தையும் கண்ணீரையும் கேட்டு மோசே என்கிற மனுஷனை தேவன் எழுப்பி அவர்களை விடுதலையாக்க கொண்டு போனானோ, அதே போல மத்தேயுவிலே தேவன் ஜனங்களுடைய முறையிடுதலை கேட்டு தம்முடைய செல்லக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே அனுப்பி பாவத்திலிருந்து பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி ஆண்டவர் கொண்டு போனார். Like how when God heard the cry of the people of Israel, God brought Moses to deliver them from the bondage of Egypt. Similarly, in the same manner, Jesus was also brought to deliver the people from the bondage of sin during this New Testament time. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ரெண்டுத்துக்கும் உள்ள சிமிலாரிட்டி நீங்க பார்க்கலாம். You can find the similarities between both. நீங்கள் மோசேயை நீங்கள் கவனிப்பீர்களானால் when you look at Moses, அவன் பிறந்த பொழுது எபிரேய பிள்ளைகள் எல்லாரும் ஆண் பிள்ளைகள் எல்லாரும் கொல்லப்பட்டார்கள். So when Moses was born, all the Hebrew male children were killed. அதே போல இயேசு பிறந்த பொழுதும் பெத்லகேமில் இருந்த ஆண் பிள்ளைகள் எல்லாரும் கொல்லப்பட்டார்கள். Similarly, when Jesus was born, all the Hebrew male child in Bethlehem were killed. ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவும் மோசேயும் இந்த அழிவின் நடுவுல எகிப்துல தான் அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைத்தது. Most interesting fact is that both Moses and Jesus found their safety in Egypt during this time of danger. மோசே எகிப்தினுடைய அரண்மனையிலே பாதுகாக்கப்பட்டான். Moses was saved in or protected in the palace of Egypt. இயேசு பெத்லகேமிலே பாதுகாப்பு இல்லாமல் அவர் எகிப்துக்கு பிரயாணம் பண்ணி அங்கே போய் பாதுகாப்பை கண்டார். So Jesus did not have a protective place in Bethlehem, so he went to Egypt and he was saved and protected there. ரெண்டு பேரையும் பார்ப்பீங்களானா, மோசேயும் சரி நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவும் சரி, அவர்கள் திரும்ப தங்களுடைய ஊழியத்தை அவர்கள் ஆரம்பிக்கும் போது அவர்கள் ஜனங்களாலே, தங்கள் சொந்த ஜனங்களாலே நிராகரிக்கப்பட்டார்கள். So both Moses and Jesus, when they returned back and they started their ministry, they both were rejected by their own people. மோசேயும் இயேசுவும் ரெண்டு பேருமே பெரிய அற்புதங்கள் அடையாளங்களை ஜனங்கள் நடுவில் செய்தார்கள். Both Moses and Jesus performed mighty miracles and wonders among the people. மோசே ஜெபம் பண்ணி சரீரப்பிரகாரமான ஆகாரத்தையும் தண்ணீரையும் ஜனங்களுக்கு கொடுத்தார். Moses prayed and gave physical food and water to the people of Israel. ஆனால் இயேசுவோ சரீரப்பிரகாரமாக ஆகாரத்தை மாத்திரமல்ல, அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்த அவர் அப்பமாக
அவர் ஜீவ தண்ணீராக ஜனங்களுடைய தாகத்தை தீர்த்தார். But Jesus not only gave the physical food to people, but he himself was the bread from heaven and the living water to the people. ஆச்சரியம் என்னவென்றால் ரெண்டு பேருமே ஒரு மலையில தான் போய் மரித்தார்கள். And interesting is that both of them died on a mountain. மோசே மலையின் மேல் ஏறி போய் மரித்தபோது தேவனே வந்து அவனை அடக்கம் பண்ணினார். When Moses died on a mountain, God himself buried Moses. ஆனால் இயேசுவானவர் கொல்கதா மலையிலே மரித்த பொழுதோ தேவனானவர் மூன்றாம் நாளில் அவரை உயிரோடு எழுப்பினார். But when Jesus died on a mountain of Golgotha, God raised Jesus from dead. இன்றைக்கு மோசே நமக்கு தேவையில்லை, அவரை விட பெரிய உன்னதமான தேவனாகிய இயேசு நம்மோடு உயிரோடு இருக்கிறார். Today we don't need Moses, but we have a God, Jesus, who is greater and higher than him. இந்த புத்தகத்தை நான் வாசித்த பொழுது ஆண்டவர் எனக்கு தேவனை குறித்த 7 காரியங்களை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். When I read this book, God showed me 7 things about God. நம்முடைய வாழ்க்கையும் இந்த யாத்திரையை போல ஒவ்வொரு நாள் நாம் பயணம் பண்ணி போயிட்டு இருக்கிறோம். Our life is also a journey where we travel each and every day. ஆனால் இந்த பயணத்திலே தேவன் நமக்கு யாராக இருக்கிறார்? So who is God in our journey? அதுதான் யாத்திராகமத்தில் வாசிக்கிறோம். That is what we read in Exodus. அவர் யாராக இருந்தார்? How was he to them? முதலாவது, தேவன் பயணம் பண்ணுகிற ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். First, God has a plan for everyone who are in this journey. ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். God has a plan. நாம் அறியாததும் நமக்கு எட்டாததுமான வழிகளை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். God has kept plans and ways which we know not or which we cannot even comprehend. இரண்டாவது, Second, அந்த திட்டத்தின்படி தேவன் நமக்காக வாக்குத்தத்தங்களை தருகிறார். and God makes promises for that plan. அந்த வாக்குத்தத்தங்களை இஸ்ரவேலருக்கு கொடுத்தார், நமக்கும் மாறாத வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார். God gave promises to Israelites and he also gives unchanging promises to us. மூன்றாவது, Third, அந்த வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். and God reveals his power to fulfill those promises in our life. நான்காவது, Fourth, நாம் நடந்து போகும் பாதையை தேவன் தடைகளை நீக்கி வாய்க்கச் செய்கிறார். God prospers the way that we go through by removing all the obstacles. ஐந்தாவது, Fifth, இந்த பாதை நெடுக நமக்கு இருக்கும் அத்தனை தேவைகளையும் தேவன் சந்திக்கிறார். God provides all our needs in our journey. ஆறாவது, Sixth, ஆண்டவர் இந்த தேசத்தை, பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்தரிப்பதற்கு முன்பதாக இந்த பயண காலம் முழுவதும் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். so God prepares us before he gives us the possession of his promises, that is the kingdom of God. ஏழாவது, Seventh, யாத்ராகமத்திலே சொல்லப்பட்டது போல வழி நெடுக தேவன் தம்முடைய ஜனத்தின் மேல் இரக்கம் உள்ளவராய், அன்புள்ளவராய், கிருபை உள்ளவராய், அவர்கள் மேல் நீடிய பொறுமை உள்ளவராய், நமக்குள்ளே பூரண கிரியை நிறைவேறுவதற்கு தேவன் நமக்குள்ளே கிரியை செய்கிறார். God is so passionate towards, he is so gracious, so merciful, so loving, and he will never forsake us and he will be with us all through the way and work out in his promise in us. இந்த யாத்ராகம புஸ்தகத்தை வாசிக்கும் போது யாரோ ஒரு ஜனங்கள் ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னால, ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னால பயணம் பண்ண ஒரு பயணம் நினைச்சிட்டு ஏதோ ஒரு கதையாக வாசிக்காதீங்க. When you read this book of Exodus, don't consider it as a story of 5,000 people, 5 lakh people who journeyed all the way for many years together. அப்படி நினைக்காதீங்க. Don't ever think so. அந்த பயணத்துல உங்களை வச்சு பாருங்க. Keep yourself in that journey. அந்த இடத்துல ஆண்டவரே என்னை இப்படி தானே நடத்துறீங்க, Lord, you also lead me in the same way here. என்னை இப்படி தானே சோதிக்கிறீங்க, Lord, you also tempt me in the same way. என்னை இப்படி தானே விடுவிக்கிறீங்க, Lord, you also deliver me in the same way. என்னை இப்படி தானே நீங்க வழிகளை நீங்க ஆளுகை செய்றீங்க, Lord, you are also taking control of all my ways, Lord. என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்குள்ளே நடப்பிக்கிற கிரியைகளையும் ஆராய்ந்து தியானித்து இந்த புஸ்தகத்தை படித்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. Search and find and see all the things that God is working in you as you read this book and get the blessings of God. பயணத்தை துவங்கின கர்த்தர் முடிக்க வரைக்கும் கூட இருப்பாரு. God who started the journey, he will be with us until we finish it. கர்த்தர் அதை ஆசீர்வாதமாய் நடத்துவார். And God will lead it as a blessing. இன்னைக்கு இந்த யாத்ராகம புஸ்தகத்தின் 40 அதிகாரங்களை வீட்டுல உட்கார்ந்து வாசிங்க. So today you sit at home and read these 40 chapters of Exodus. என்னையும் நடத்து ஆண்டவரேன்னு ஒரு ஜெபம் பண்ணுங்க. And also play, God lead me, Lord. கர்த்தர் நடத்துவார். God will lead us. சந்தோஷமா இருக்கீங்களா? Are you all happy? எல்லாரும் படிக்கணும். All should read this. நான் சொன்னது போல வெறும் வாஸ்து முடிச்சிட்டு நேரம் இருந்தா சும்மா விட்டுறாதீங்க.
As I told you, do not, after reading, do not just waste your time. இதுல உள்ள விசேஷமான வினோதமான சிறப்பான காரியங்களை எடுத்து படிக்கிறதுக்கு, அதை மனப்பாடம் செய்யறதுக்கு, அதை எழுதுறதுக்குலாம் முயற்சி பண்ணுங்க. Also try to find out all the strange and special things in this, and also to memorize verses and do other creative works. உதாரணமாக 10 வாதைகளை வரிசைப்படுத்துங்க. For example, you can list down 10 plagues. ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள ஒவ்வொரு பணிமுட்டுகளை வரிசைப்படுத்துங்க. Also the various parts of the tabernacle. புதிய ஏற்பாட்டில் எப்படி அதற்கு அடையாளமா இருக்கிறது என்று காண்பிக்க ட்ரை பண்ணுங்க. Also try to show how it symbolizes things in the New Testament. இப்படி வினோதமான காரியங்களை எடுத்து செய்யுங்க. And find strange things from this. கர்த்தர் தாமே இந்த வாசிப்பை ஆசீர்வதிப்பாராக. May God bless our Bible reading. ஜெபம் பண்ணலாமா? Shall we pray? கண்களை மூடுவோம். Close your eyes. பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளைக்காய் நன்றி. உம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு எடுத்து வாசிக்க போகும் இந்த யாத்ரா புஸ்தகத்தை நீர் ஆசீர்வதியும். இந்த வாசிப்பவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். வேகத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தி தாரும் கர்த்தாவே. ஆண்டவரே, அவர்கள் வாசிப்பது ஏதோ வார்த்தைகளாக அல்லது ஜீவனுள்ள வார்த்தை அவர்களுக்குள்ளது கிரியை செய்யட்டும். அவர்களுக்குள்ளே இஸ்ரவேல் ஜனங்களிலே இருந்த ஆண்டவரே எந்த ஒரு பொல்லாப்பும் அவர்களிலே காணப்படாதபடி தேவன் உணர்த்த வேண்டியவர்களை உணர்த்தி, தேவன் உற்சாகப்படுத்த வேண்டியவர்களை உற்சாகப்படுத்தி, அவருடைய உள்ளத்தோடு நீர் பேசுகிறீர் என்கிற உணர்வை அவர்களுக்கு தந்து, ஆவியானவர் துணையோடு அவர்கள் வாசித்து ஆண்டவரே இந்த புஸ்தகத்தில் உள்ள தேவனுடைய மகத்துவங்களை கண்டுபிடிக்க மனக்கண்களை திறந்தருளும். ஆண்டவரே, சிந்தனை சிதறல்களை எடுத்து போட்டு வாஞ்சையோடு உம்முடைய வசனத்தை உட்கொள்ள கிருபை தாரும். ஆவியானவர் பொறுப்பெடுத்து நடத்தும். கிருபை மாத்திரம் தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். காட் bless you, காட் be with you. நீங்கள் இன்றைக்கி வாசிங்க. கொஞ்சம் பேராது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள், இந்த சேலஞ்ச் எடுத்து பண்ணுங்கள், நீங்களும் வாசிங்கன்னு சொல்லி உங்கள் நண்பர்களையும் குடும்ப அங்கத்தினர்களுக்கும் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணி அவர்களையும் வாசிக்கிறதற்கு தூண்டுங்க, உற்சாகப்படுத்துங்க. இந்த நாட்களை நாம் கர்த்தருக்குள்ளே பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். ஹல்லேலூயா, ஆமென். God bless you all. God be with you. Thank you. வானமகலும் பூமி அழியும், வேதவசனம் நிலைத்திருக்கும். பாடுவோம். வானமகலும் பூமி அழியும், வேதவசனம் நிலைத்திருக்கும். பரமன் வேதம் எனது செல்வம், பரவசம் நீதம் அருளும். பரமன் வேதம் எனது செல்வம், பரவசம் நீதம் அருளும். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போடும் ஆலையில் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம் எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம்